ஹாய். வாங்க வாங்க வாங்க. எங்க கிளம்பியாச்சு இன்னைக்கு? இன்னைக்கு ஊருக்கு கிளம்பியாச்சு, கும்பாபிஷேகத்துக்கு கோயிலுக்கு. ஊருக்கு கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு. ஆமா. வாங்க. மணி 5 மணிக்கு கிளம்பணும்னு சொல்லி மணி 6 ஆயிட்டு போல. அக்கா வந்திருக்கா. ஆமா வாங்க. கிளம்புறோம். போயிட்டு சித்தி. ஹாய் சித்தி. இங்க பாருங்க, எல்லாரும் ரெடி ஆகி அப்படியே நின்றுட்டு இருக்காவ. என்ன பண்றீங்க? சித்தி என்ன பண்றீங்க? கொசு அடிச்சு முடிச்சாச்சா? கொசு அடிச்சு முடிச்சிட்டாவ. கார் ஏறினதுல இருந்து ஒரே கொசு அடிக்கிற வேலை தான் நடக்குது. பின்னாடி கொசு அடிச்சு முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நீங்க ஒரு பக்கம் கொசு அடிச்சு முடிச்சிட்டீங்களாப்பா? சரியான பனி. மணி எத்தனைக்கா? 6:30 ஆகுது. செம பனியோ பனி, குளிருது. ரோட தெரியல, இந்த ரோடே தெரியல. இவ்வளவு பனியா இருக்கு. ஆமா, நம்ம வீட்டுக்கிட்ட கூட பனியே இல்ல. மழை. எல்லாம் மூடிடுச்சுப்பா. செடி வந்து மறைச்சிருக்கு. அடுத்த பிரிட்ஜ் ஏறும்போது எடுத்துக்கலாம். செடிதாம்மா. அது அப்படியே தண்ணி மாதிரி. பனி எப்படி? காரம் ரீசார்ஜ் பண்ணல. நீ வாய்ஸ் கொடுத்துக்கோ. அப்படியே எடுத்துரு சிவா வாய்ஸ். சொல்லி எடு, பனியை பாருங்க. பில்டிங்கே தெரியல, அவ்வளோ பனி, சம பனி பெய்யுது. நம்ம ஊட்டிக்கு போறோம்ல, ஊட்டியில அப்படிதான் இருக்கும். சென்னையே ஒரு ஊட்டி ஆயிடுச்சு. ஊட்டியை பாருங்க. புகை மூட்டம் இருக்குமோ அதே தோத்து போயிடும். ஊட்டி தோத்து போயிடும். சென்னை இப்போ அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்குல்ல. ரோடே தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ பனி மூட்டமா இருக்கு. சைட்ல ஒண்ணுமே தெரியல இல்ல. ஆமா, ஊட்டிக்கு போறோம்ல, அதனால ஊட்டிக்கு போற ஃபீல் சென்னையிலே இருக்கு. அப்படியே ஊட்டிக்கு போயிட்டு போவோம்பா. இங்க இருந்து அப்படியே ஊட்டிக்கு போயிடலாம். கொடைக்கானல், அது ரெண்டு எல்லாம் ஒண்ணு பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கும். ஊட்டி கொடைக்கானல். எவ்வளோ பனி. ட்ரெயின் போகுது. ட்ரெயின் கூட தெரிய மாட்டேங்குது. ட்ரெயின் தான். அங்க ஒரு ட்ரெயின் நிக்குது போல. ஆமா, ஸ்லோவா தான் போகுது. இதோ ஒரு ட்ரெயின் வருது. இப்ப எவ்வளவு புகை மூட்டம். பனி பாருங்க. இந்த ட்ரெயின் கூட தெரிய மாட்டேங்குது. இந்த பனியில ட்ரெயின் கூட தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு பனி பெய்யுது. மழை. என்ன இவ்வளவு டிராபிக்கா? ஏரியே போயிடுச்சா? தண்ணி. ஆமா, மரம் மறைச்சிக்கோ. இப்ப கொஞ்சம் அங்கேயோட இப்ப கொஞ்சம் பனி கம்மியா தெரியுற மாதிரி. அப்பா சம பனி, எதுவுமே தெரியவே இல்லை. அங்க கீழே இருக்கிறதுல கோயில் கீழே இருக்கிறது ஒன்று போய் தெரியல. ஒண்ணுமே தெரியல.
வண்டி ஆப்போசிட். பனி பயங்கரமா பெய்யுது. பனி மூட்டம் எப்படி இருக்கு பாரு. லைட் வெளிச்சம் மட்டும் தான் தெரியுது. அந்த முன்னாடி பஸ் போகுது, அந்த பஸ்ல லைட்டு தான் தெரியுது, மற்றது எதுவுமே தெரியல. பனி மூட்டம் தெரியுதா பை? அது கூட தெரிய முடியாது. இப்போ பஸ் தெரிய முடியாது. மழை இருக்குல்ல, அதில் மழை இருக்கிறதுனால தெரியாது. சைடு எது? ஆமா, அதான் எப்படி தெரியுது பாரு இந்த மரம்லாம். இந்த படம் புரியாது. ஆமா, பயங்கரமா பனிமூட்டமா இருக்கு. ஆனா இதுல ஒரு போன்ல நமக்கு தெரியலல்லப்பா. ஆமா, சொல்லி எத்தனை வாட்டி சொல்றது? ஆமா பனி. செங்கல்பட்டு வந்திருக்கோம். செங்கல்பட்டு மேல போய்கிட்டு இருக்கோம். எவ்வளவு பனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆனா போன்ல வந்து ரொம்ப கம்மியா தெரியற மாதிரி இருக்கு. ஆனா எங்களுக்கு நேர்ல பாக்குறதுக்கு சரியான பனியா இருக்கு. கீழெல்லாம் தண்ணிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஓபன் ஆனா வந்து லைட்டா ஓபன் பண்ணிடு. தெரியல, ஆனா ஜாஸ்தி பனி. பனி மட்டுமே ஒன்னா இருக்கு. தெரியல என்ன தெரியல. மேல இருந்து கீழ வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்ப நாங்க என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, என் காஃபி குடிக்காங்க. சூப்பரா? நீ வேணா வாங்கிக்கா. நான் இனி குடிச்சேன். காஃபி குடிக்கும். நல்லா இருக்கா? பிஸ்கட் வேணுமா? சிப்ஸ் வேணுமாமா? தொட்டு தொட்டு தரேன். லேஸ் தொட்டு தொட்டு இருக்கும். வீட் பிஸ்கட் தான் இருக்கு. அவ்வளவு க்ரீம் பிஸ்கட் தான். ஆமா, திம்பாவே. ஏண்டா குடு. ஏண்டா குட்டி என்ன? இந்தாங்கம்மா. இது எனக்கு ஆண்டா. சரி சாப்பிடுங்க. இது தெரியுமா? இதுக்கு வாங்கிட்டு வந்தாங்களே. குட்டி குட்டி முறுக்கா இருக்குல்ல. நாங்க போக போக நாங்க வந்து முறுக்கு சேர்ற எல்லாம் சாப்பிட்டுட்டே போவோம். 7 மணிக்கே நாங்க முறுக்கு சாப்பிட்டோம். வெயில் கூட வரவே இல்லை. ஆனா இங்க முறுக்கம், காபி, பிஸ்கெட்டு, சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டே போவோம். டிராவல் பண்ணும்போது வாய் சவச்சிட்டு காஃபி குடிக்கிறாங்க. காபி குடிக்க போடல இன்னும் சவ அரமணம் போடுங்க எல்லாரும். சித்தி அது என்னது பிஸ்கெட்டா? நீங்க கொசுவரை உள்ள ஒண்ணு சுத்தி கிடக்கு. நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு தாண்டி நிக்கிறோம் இல்லக்கா. ஏறி 1 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள காசு குடிக்கிறாங்க. வீட்டுல ஒரு ரவுண்டு குடிச்சிட்டு வந்தாச்சு. இப்ப 2வது ரவுண்டு குடிக்கிறாங்க. பனி போகிறா பெய்யுது. சாப்பிடல? சூடா இருக்கு. நாக்கு சுட்டுருச்சு. நோண்டிட்டு இருக்கா. இப்பதான் உட்காந்து தூக்கம் வருது எனக்கு. ஏறி கொஞ்ச நேரத்துல எனக்கு தூக்கம் வந்துருச்சு. நான் நினைச்சேன் அம்மாவும் சித்தியும் தூங்குவாங்கன்ட்டு. அவங்க உட்காந்து பேசிட்டு எனக்கு தூக்கம் வந்துட்டே இருந்துச்சு. சாப்பிட்டாச்சா? எனக்கு பிஸ்கெட் சாப்பிட்டேன். இதோட அதான் நல்லா. அப்படியா? சரி, உங்களுக்கு அது பாக்கெட்டா வாங்கி தந்தாவ. எடுத்து போட்டு 10 பாக்கெட் 100 ரூபாய். அப்படியா? இதுலயா? அது தம்பி கேட்டா ஒரு பாக்கெட் 10 ரூபாய்.
அது கொடுக்க கூடாதுல்ல மாப்பிள்ளையாருக்கு 2 கொடுத்து வந்தேன் ஒண்ணே ஒண்ணு. சரி சரி சரி. அது கொடுக்க கூடாதுட்டாங்க. ஆமா. என்னப்பா எங்க நிக்கிறோம்? எங்க நிற்கும் தண்ணி குடிக்கும் பெட்ரோல் கொடுத்து நிற்கும். என்னதுப்பா அது? புறா புறா இல்ல புறா குருவி இப்ப எதை எடு? போ. அது ஒரு மாடலாக இருக்குல்ல. நீங்க என்ன பண்றீங்க? என்னாச்சு? என்னாச்சுன்னு அங்க காமி. வாங்க வாங்க. என்னப்பா அங்க வரைக்கும் போயிட்டே இருக்கேன். அக்கா அத பாக்கிறதுக்கு கேட்டா. புறாவா புறாவா அப்படியா? வேற மாதிரி இருக்கும். விரிச்சிட்டே இருந்த மாதிரி கொண்டை இருக்கு. வச்சிருக்குன்னு சொல்லி வந்துருமா ஒயிட் கலர்ல ஒயிட். புறாதான்க்கா புறாதான். அந்த கலர் இருக்கா செமையா இருக்கு. அந்த கிரே கலர் அந்த பக்கம் இருக்கு. இதோ பாரு, காலை பாரு. இப்பதான் வந்து வேண்டாம் வாங்கிடுது. அது அழகா இருக்கு. பிளாக் கலர் பாரு, கோழி மாதிரி இருக்கு. ஒயிட் அழகா இருக்கு, அந்த கிரே அழகா இருக்கு. எனக்கு அந்த கிரே கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கிரே கலர் தான் சூப்பரா இருக்குல்ல. அந்த கிரே கலர் காணும். ஆமா, ஒரு வழியா விழுப்புரம் வந்து சேர்ந்தாச்சு. ரோடு சரியா போடல, ஒருமே அலசு நைஸா போட்டா நல்லா இருக்கும். இங்க பாருங்க, நாங்க இப்போ வந்து திருச்சி தாண்டி போய்கிட்டு இருக்கோம். மதுரைக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குல்லக்கா? 3 மணி நேரமாப்பா? 1 மணி நேரம் தான் இருக்கா. மணி பாத்தீங்கன்னா 12:30 தாண்டிட்டோமா? 12:30 மணி. இங்க பாருங்க, அப்படியா? சித்தி ஒரு பக்கம் தூக்குறாங்க, எங்க அம்மா ஒரு பக்கம் தூங்குறாங்க, சுபா ஒரு பக்கம். எங்க அக்கா இன்னும் ரெடியா போடுற தூங்குறதுக்கு. எங்க அப்பா தூங்கி எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. நீ என்ன பண்ற? நான் சும்மா உட்காந்து தூங்குவேன். நான் இப்பதான் அரமானம் போட்டேன். வயிறு ஃபுல்லா இருக்கு. ஆமா, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். சரியான வெயில் இல்ல? ஆமா, வீட்டுக்குள்ளே இருந்து வெயில் தெரியல. ஆமா, வெளியே வந்தோடனே செம்ம வெயிலா இருக்கு, தாங்க முடியல வெயில். ஊருக்குலாம் போனா வெயில் தான் இருக்கும்ல. நல்ல வெயில தான் இருக்கும். ஆளுக்கு ஒரு மூலையில பிடிச்சி தூங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு இந்த மூளை தான், நீங்க இந்த மூளை தான் நீங்க ஓட்டிட்டு வரணும். ஓட்டிட்டு வந்து வீட்டுக்கு வந்து தூங்கணும் நீங்க. அம்மாடி மண்டையிலே இடிச்சிருச்சு. சரி, ஓகே, நீயும் தூங்குக்கா. நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட்ற இடத்துல வீடியோ பார்ப்போம். எங்க போய் எடுத்தோன்னு தெரியல. 2:30 மணி. எங்க இருக்கு வேணமலையே காணும். உட்காந்து வரா. அது அந்த இடத்துல இருட்டா இருந்தோட வெயில். ஆமா, தெரியல, இருட்டா இருந்துச்சுல. ஆமாதான், இருட்டா இருந்து ஒண்ணும் தெரியல. இது எங்க தெரியுது யானமலை? வெயில்ல போயிட்டு அந்த இருட்டுக்குள்ள போனோம்னா கண்ணு தெரியல. அது நல்லா இருக்குண்ணா. ரோடு அப்படிதான் கிடக்கு. சாப்பிட்டு நிறுத்துங்க. இன்னும் வரலப்பா, கட் பண்ண. இவன் வேற பப்பி அமைச்சிட. இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் தூங்கி முழிச்சு உட்கார்ந்தாச்சு. எல்லாரும் சொல்லாத, நீ சொல்லு. மூஞ்ச காட்டு. எல்லாரையும் சொல்லி. இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா யானைமலை. யானையே காணுமேப்பா. இன்னும் போனோம். பின்னாடி இதான் யானையோட பின்னாடி. ஆமா, முன்னாடி இது வரும். தெரிய மாட்டேங்குப்பா, ஒரே வண்டியா தான் தெரியுது. அந்த சைடு போனா செடி மலைச்சிருச்சு போல. இதான் நானும் இதுதாங்கிறேன். அங்க யானை மூஞ்சி உங்களுக்கு காமிக்க முடியல.
பாருங்க இதான் யானையோட மூஞ்சி. பின்னாடி இது முன்னாடி அது பின்னாடி இது முன்னாடி இது பின்னாடி இது பின்னாடி படுத்து. இதுதான் யானை மலை. சரிதா இந்த யானையோட கண்ணு. ஆமா அப்பாக்கு ஒரு பிறந்த நாளோட இங்கதான் கேக்கு. ஆமா உள்ள போகணும். புளி என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? புளிசோறு, துவையல், சிப்ஸ். வேற சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டே முடிச்சிட்டீங்க. அம்மா தட்டில் தான் ஃபுல்லா இருக்கு. சித்தி காலி பண்ணிட்டாங்க. சித்தி சாப்பாடு தட்டா கொஞ்சோண்டு சித்தி. இப்போ நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டே இருக்கீங்களா? உப்பு இல்லையாமா? உங்களுக்கு உப்பு இருக்காப்பா? நீங்க அங்க வைக்கணுமா? அந்த வந்துட்டேன். இங்க பாருங்க இவ்வளோ கூட்டம் பாருங்க. தைப்பூசத்துக்கு எவ்வளவு பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. இவ்வளவு பேர் நடந்து போறாங்க பாருங்கப்பா தைப்பூசத்துக்கு முருகன் கோயிலுக்கு. அப்புறமா அது என்னமோ போயிட்டு இவ்வளவு பேர் நடந்து போறாங்கல்ல. இப்ப நிறைய பேர் பார்த்தாச்சு. நிறைய பேர் நடந்து போறாங்க. திருச்செந்தூருக்கு எப்ப போய் சேருவாங்க? இவ்வளவு பேர் நடந்து போறாங்க. ஹாய் சிவா, எங்க கிளம்பிட்டீங்க? எங்க கிளம்பிட்டீங்க? மெயின் ரோட் தூத்துக்குடி வந்தாச்சு. தூத்துக்குடியில இருந்து அப்படி மெயின் ரோட்ல பார்த்துட்டு வரலான்னு போறீங்க. எவ்வளோ ஸ்லோவா நடந்து வரீங்க. நம்ம தலைக்கு மேல போல அது பாலத்துல போகுது. வெயில் அடிக்கல. என்ன சுப்பா பண்ற? அதெல்லாம் போட்டோ எடுக்கிறியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பொன் சித்ரா கார்த்திக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.